இலங்கை தமிழர் பிரச்சினையில் பிரதமர் நரேந்திர மோடியின் செயல்பாடுகள் தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் கூறியிருக்கிறார். இதுகுறித்து எமது தலைமை செய்தியாளர் ரங்கராஜ் பாண்டே கேட்ட கேள்விக்கு விக்னேஸ்வரன் அளித்த பதிலை தற்போது காணலாம். ஏற்கனவே 2009க்கு பிறகான நிலைமைகள் அகில இந்திய அளவிலும் சரி இலங்கையிலும் சரி நிறைய மாறுபட்டு இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கொள்ள முடியும். 2009க்கு பிறகு இல்லாமல் தற்போது இந்தியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த போக்கில் ஏதேனும் ஒரு மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னொரு அழுத்தம் நீங்கள் கூடுதலான அழுத்தம் புதிய அரசு கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இதுவரையில் திரு மோடி அவர்களினுடைய செயற்பாடு எங்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கின்றது. ஏனென்றால் முதல் தடவையிலேயே எங்களுடைய ஜனாதிபதியை கண்டபோது 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் என்று அவர் கூறிவிட்டார். ஆகவே அந்த ரீதியில் பார்க்கும்போது அவர் ஒரு துணிந்து சில நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய ஒருவர் என்பது எங்களுக்கு புலனாகின்றது. அது 13வது திருத்தச் சட்டம்தான் எங்களுக்கு உண்மையான தீர்வு என்று நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் 13வது திருத்தச் சட்டம் உண்மையிலேயே ஒரு தீர்வு அல்ல என்பதற்கு இந்த சென்ற ஒரு வருட காலம் எங்களுடைய அனுபவம் அதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. இப்போதைக்கு இருக்கக்கூடிய தீர்வுகளிலேயே ஓரளவு ஆறுதல் தரக்கூடிய தீர்வு என்று எங்களுக்கு அதையும் விட்டுவிட்டோம் என்றால் எங்களுக்கு அங்கு இருக்குவதற்கே இல்லாத ஒரு இருக்க முடியாத ஒரு நிலையை கூட அரசாங்கம் தங்களுடைய இராணுவத்தினூடாக ஏற்படுத்த முடியும் என்ற காரணத்தினால் இதனுடைய அந்த சொல்ப அதிகாரங்கள் கூட எங்களுக்கு ஒரு நன்மையைத்தான் தந்து கொண்டு